இன்னைக்கு நான் யூடியூப் லைவ் வரேன்னு சொன்னா, நான் வர முடியல. ஒரு முக்கியமான விஷயம். ஸோ, நான் அப்கமிங் டேஸ்ல எப்போ வரேன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கேரட் சூப் எப்படி பண்றது நான் சொல்றேன். ஸோ, இந்த மாரி கேரட்ட குட்டி, குட்டி பீஸா கட் பண்ணி ஜார்ல வச்சுக்கோங்க. அப்புறம் கூடவே வந்துட்டு நான் இந்த ரைஸ் வாட்டர ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமா ஒரு 1 கிளாஸ் ஆஃப் ரைஸ் வாட்டர் இதில நாங்க ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இத ஊத்துனதுக்கப்புறமா இத வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த கேரட்டோட ஜூஸ் தேவை. அந்த சோப் செய்றதுக்கோசம். ஓகே. இப்ப நமக்கு கேரட்டோடைய அந்த ஜூஸ் கிடைச்சிருச்சு. ஒரு திக்னஸா தான் இருக்கு. ஸோ, இத வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம வடிகட்டியில ஊத்தி, இத நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டா, நம்மளுக்கு அந்த ஜூஸும் கிடைச்சிரும். ஓகே. வந்துருச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு இத பார்க்கறதுக்கு. ஆரஞ்சு கலர்ல ஒரு கேரட் சோப் அதுவும் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் நல்லா. எனக்கு தெரிஞ்சு நாங்க 3 டூ 4 கேரட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகே. இவ்ளோ அதோட ஜூஸ் வந்திருக்கு. பரவால்ல. இப்போ இத அப்படியே ஓரமா வச்சுருங்க. அந்த கேரட் ஜூஸ. இப்போ வந்துட்டு நம்ம சோப் பேஸ்ல தான் பண்ண போறோம். ஸோ, அந்த பேஸ் எவ்வளோ கிராம் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. 480 கிராம்ஸ் இருக்கு இது. இதில எவ்வளோ சோப்ஸ் வருது நம்ம லாஸ்ட்டா பார்க்கலாம். ஓகே. இத வந்துட்டு இப்போ அன்ராப் பண்ணிட்டு, இத வந்து குட்டி, குட்டி பீஸஸா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்துட்டு நமக்கு மெல்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா போதுல்ல? ஓகே. இப்போ அத கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிட்டு, டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம இத பண்ண போறோம். ஸோ, ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி புடிச்சு வச்சுக்கோங்க. அது நல்லா சூடாகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஓகே. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. ஸோ, நாங்க நடுவுல உள்ள பாத்திரம் வச்சுட்டு, ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க சோப் பேஸ வந்துட்டு போட்டுக்கிறோம். இதில வந்து ஆல்ரெடி கேஸ்டிக் சோடா இந்த மெத்தட் எல்லாமே முடிச்சு தான் வருது. அதுவும் இல்லாம இது A1 கிரேடான சோப் பேஸ் தான். ஸோ, இது எங்க வாங்கணும்னு சொல்லி நாங்க கீழ கமெண்ட்ல நான் சொல்றேன். இது நல்லா இப்படி கட் பண்ணி போட்டதுனால தான் இது வந்து ஈஸியா மெல்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அப்படியே போட்டோம்னா, ரொம்ப ஒரு மாதிரி கரெக்ட்டா வராது. ஸோ, கட் பண்ணி போடுறப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அது மிக்ஸ் பண்றதுக்கு. ஓகே. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா, இப்போ நாங்க இதில கிளிசரின் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு விட்டமின் இ இதையும் நாங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ லைட்டா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு, இப்போ தான் வந்துட்டு இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ வந்துட்டு நம்ம கேரட் ஜூஸ இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபில் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல. எனக்கு இது பார்க்கும்போது ரஸ்னா மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த இடத்துலயுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்றத மட்டும் நிறுத்திறவே கூடாது. இல்லன்னா கீழ அடி புடிச்சிரும். அந்த மாரி இப்போ லைட்டா நம்மளுக்கு ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஜாஸ்மின் சென்ட்ட யூஸ் பண்ணிக்கிறேன். கன்டினியூஸா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ டோட்டலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மவுல்ல சோப்ப அந்த இத லிக்விடா ஊத்திர்லாம். ரொ ரொம்ப லிக்விடா இருக்கு. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு. ஸோ, சோப் ரொம்பவே நல்லா வரும் நமக்கு. இது வந்து ஃபைனலா நான் எடுத்து காமிக்கிறேன். எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போதைக்கு நமக்கு 1, 2, 3, 4 ஊத்தியிருக்கோம். 5 எத்தன வருதுன்னு பார்க்கலாம். 4 கேரட் பீஸஸ்ல. அதாவது ஃபுல் கேரட் பீஸு. ஓகே. நமக்கு 7 சோப்ஸ் வந்திருக்கு. 480 கிராம்ஸ்ல அந்த சோப் பேஸ் வச்சு பண்ணதுல. ஓகே. ஆரஞ்சு கலர்ல ரொம்பவே நல்லா இருக்கு. இதில நம்ம குளிக்கிறப்ப நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ் ஃபீலா இருக்கும்.
ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு நேச்சுரலான ஒரு வேல இருக்கிற மாரியே நம்மளுக்கு இருக்கும். இருக்கிற மாதிரி இல்ல. அதுதான் கேரட் தான் அது ஃபுல்லாவே. இந்த ஸ்ப்ரே எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, மேல நொர நொரையா இருக்குல்ல, அது வராம இருக்கிறதுக்கோசம். இத அப்படியே ஊத்தி முடிச்சுட்டு, இத வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருங்க. ஒரு கரெக்ட்டா 1 ஹவருக்கு அப்புறமா இத நம்ம எடுக்கலாம். சோப் ரெடி ஆயிடும். ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுக்கிறோம். வாவ்! சூப்பரா இருக்குல்ல. எனக்கு இது பார்க்கும்போது, அந்த அப்போலாம் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் மேங்கோ ஃப்ளேவர்ல ஒரு பாக்ஸ் ஷேப்ல ஒரு சாக்லேட்டோ ஒரு ஸ்வீட் மாரி இருக்கும். ஆனா, இப்பலாம் அது எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. எனக்கு அது மாரி தான் இது இருக்கு. அதுவே இது வந்து கொஞ்சம் பெருசா ஒரு ரவுண்ட் ஷேப்பா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. ஓகே. நமக்கு 7 சோப்ஸ் கிடைச்சிருக்கு. 480 கிராம் அந்த சோப் பேஸ்ல பிளஸ் 4 கேரட்ல ரொம்பவே நல்லா இருக்கு இது. ஸோ தேங்க் யூ ஸோ மச். நான் YouTubeல லைவ் எப்போ வரேன்றது நான் கன்ஃபார்மா சொல்றேன் அப்கமிங் வீடியோஸ்ல. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல் திங்ஸ்க்கு உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா வரும். அண்ட் 9094445999 டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க.